ஓம் நமோ நாராயணா. என்ன பண்ணுனா இந்த கஷ்டத்துலேருந்து விமோசனம் கிடைக்கும். ஜாதகம் கொண்டு போய் ஜோசியக்காரன்கிட்ட கொடுத்து பரிகாரம் செஞ்சு கூட நிவாரணம் கிடைக்கலையா? கஷ்டம் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே. கோவிலாக சுற்றிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணாலும் கஷ்டம் மட்டும் தீர மாட்டேங்குதே. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையேன்னு தவிச்சிட்ருக்கீங்களா? கவலையே படாதீங்க. வர்ற ஆவணி மாதம் முதல் நாள் வர்ற சனிக்கிழமை 17/8/24 ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருஷத்துக்கு 4 முறை மட்டுமே வரும் புண்ணிய காலம். வைகாசி மாதம் முதல் நாள், ஆவணி மாதம் முதல் நாள், கார்த்திகை மாதம் முதல் நாள், மாசி மாதம் முதல் நாள். காலை 10 மணிக்குள்ளே செய்ய வேண்டியது. வர்ற சனிக்கிழமை காலையில் 10 மணிக்குள்ளே 108 புஷ்பங்களை எடுத்துக்கிட்டு கொடிமரம் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் 108 பிரதட்சணம். பெருமாள், தாயார், ஸ்ரீ கருடாழ்வார், கொடிமரம் எல்லா சுவாமிகளையும் ஒரு சேர 108 பிரதட்சணம் செய்யுங்க. அளவில்லாத புண்ணியம் கிடைக்கும். அதிகமான புண்ணியம் கிடைச்சா என்னங்க, எல்லா பிரச்சனையும் கஷ்டங்களையும் சுலபமாக கடந்துடலாம். நிறைய பேர் 27 பிரதட்சணம் போதும், 54 பிரதட்சணம் போதும்னு சொல்கிறாங்களே. கேட்காதீங்க. 108 பிரதட்சணம் செய்வது தான் முறை. 54, 27 பிரதட்சணங்கள் எல்லாம் முடியாதவர்களுக்காக எழுதப்பட்டது. முடிந்தவர்களுக்கு 108 பிரதட்சணம் தான் செய்யணும். ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல உபவாசம்தான் இருக்கணும். நிறைய பேருக்கு இப்போ முடியாது இல்லையா? அதனால் பழம், ஜூஸு மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்கிறா. சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால் கோதுமை ரவை, உப்புமா ஏதாவது எடுத்துக்கலான்னு சொல்கிறா. அது போல தான் 108 பிரதட்சணம் தான் முறை. 27, 50 எல்லாம் முடியாதவங்களுக்காக. நீங்கள் செய்ய வேண்டியது 108 புஷ்பங்களை எடுத்துட்டு கொடிமரம் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் ஒரு பிரதட்சணத்திற்கு ஒரு பூ வீதம் செலுத்திண்டே 108 பிரதட்சணம் செய்யுங்க. பிரதட்சணம் முடிஞ்சு பிறகு வீட்டில் இருக்கும் எல்லார் பேரையும் சொல்லி பெருமாள்கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிரச்சனை, கஷ்டம் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் விலகி நல்ல வழி பிறக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விட்டுடாதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் போய் பிரதட்சணம் பண்ணி எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியே வர்றதுக்கான வழியை பார்த்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணா.